ஹாய் நண்பா நம்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சகோதரி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு இடத்துல பேசிட்டாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. தமிழர் கட்சி ஒரு இலங்கை ஈழத்தை சார்ந்த ஒரு கட்சியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க லட்சக்கணக்கான பேர் அகதியா தான் இருக்கிறோம் இன்க்ளூடிங் என்ன நான் சேர்ந்து. நான் ஒரு இலங்கை அகதி. எங்களுக்கான ஒரு உரிமை இன்னுமே இல்லை. பட் எங்க மூலியமா இந்தியால பிறக்கிற பிள்ளைகளுக்கான உரிமைக்காக நாம் தமிழர் எத்தனை போராட்டங்கள் நடத்தியது, எங்க போய் எங்க உரிமைக்காக அவங்க நின்னாங்க. நான் இலங்கையில பிறந்து அகதியா வந்துட்டேன். இங்க இந்தியால நான் கல்யாணம் பண்ணி என்னோட குழந்தை இந்த மண்ணுல பிறந்த குழந்தை. என்னோட குழந்தைக்கு அந்த உரிமைன்னு கிடைக்கவே இல்லை. அதுக்காக நாம் தமிழர் கட்சி எங்க போய் போராடி எங்களுக்காக எங்க குரல் கொடுத்தது. ஆனா பேசும்போது ஈழத்தமிழருக்கு நான் இருக்கேன், ஈழத்தமிழருக்கு நான் இருக்கேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சகோதரி நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டான கேள்வி. ஆனா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பொய்யிலே பேசி எல்லாமே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் காதுல வாங்கிக்காதீங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணா ஒரு 1500 பொய்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க. சரியா? மாத்தி மாத்தி பேசுறதுலாம் அவங்களோட பொழப்பு. அதனால நீங்க அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்களை நீங்க நம்புங்க, அவ்வளவுதான். காலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல்.